அனைவருக்கும் வணக்கம். 3 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா 3 அடுத்தடுத்த நம்பர்ஸ், அது என்னென்னு KLM அப்படின்ட்டு. ஸோ அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். L² = 3 × K + M. இதுக்கு நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்னுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ KLM மூணாவதாக இருக்கிற நம்பர் அப்படின்னா அந்த வேல்யூ, இப்போ m வேல்யூ 4னால் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும்? 2, 3 இருக்கணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாம் இருக்கும், இது கேவாக இருக்கும், இது எல்லாம் இருக்கும், எம்மாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஆன்சர்லேருந்து பாருங்கள். இப்போ என்னது? L² 3² 3 × 2 + 4 3 × 3 9 3 × 6 ஸோ 18. அப்போ ராங். இது 9 வருது, இது 18. ஸோ இது சான்சர் 5 எடுத்துக்கலாம். M5ன்னா அப்போ அது பிஃபோர் நம்பர் என்ன? 4n, இது 4l, K வந்து என்னது? 3 = K. ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். L² 16, 4² 3 × K + M 3 + 5 16, 3 × 8 24. ஸோ இது 16 வருது, இது 24. இதுவும் ராங். ஓகேங்களா? அப்படின்றப்ப அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6 யூஸ் பண்ணி பார்க்கலாம். 6 = Mன்னா பிஃபோராக இருக்கிறது 5 = L, 4 = K. அப்போ L² 5² 3 × K + M 4 + 6 5² 25 3 × 10. ஸோ இதுவும் ராங், 30 வருது. 7 = Mன்னு போனால் 7² 3 × பிஃபோர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஒரு நிமிஷம் பாருங்கள், இது M. அப்போ L = 6, K = 5. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்களா? அப்புறம் 6² 3 × 7 + 5 12. ஸோ இதுவும் 36 இது. ஸோ ஆன்சர் இஸ் D ஆப்ஷன் கரெக்ட். தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள்.